டீலர்ஸை விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் வந்து வண்டி வாங்கினதுக்கான முக்கியமான ரீசனாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? எனக்கு முதல் வண்டி வந்து நேரடியாக தான் போய் இதில் எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக நிறையா இது பண்ணி கொடுக்குறாங்க தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டாருக்கு வந்தேன். மானியம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை மானியத்தில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதில் எடுத்தேன். நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சீக்கிரமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு மாதத்துல சீக்கிரமாக எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. மானிய சம்மந்தமான அந்த டாக்குமெண்ட் அந்த ஒர்க் எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நான் அலையிறது எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக வந்ததுனால எனக்கு வந்து முக்கியமாக மானியம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மானியங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நீ மானியத்தின் மூலமாக எடுத்துருக்கிறீங்க. அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு வந்து மானியம் வந்து ஜங்ஷன் ஆயிரும். அது இது வந்து ப்ரொசீஜரு. இப்போ இந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய சரௌண்டிங்கில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து வெளியில் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா இது வந்து நமக்கு தெரியாம விஷயத்துல நிறைய பேர் மக்களுக்கு தெரியும்.